சபைக்கவன் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது. இடைவெளியில் சில நாட்களாக உங்களோடு தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, சில பல காரணங்கள். அதற்காக நான் வருத்தப்படுகின்றேன். இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு, அரசியலில் வசீகரமும் ஒரு 10 விழுக்காடாவது இருக்க வேண்டும். அப்படி பார்க்க போனால் இந்தியாவில் வசீகரத்திற்கென்று சர்டன் பர்சன்ட் ஓட்டு விழுந்தது 2 பேத்துக்கு தான். ஒன்று மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன் ஆஃப் சவுத், 2 மிஸ்டர் ஜவஹர்லால் நேரு ஆஃப் நார்த். அதாவது ராஜாஜி அப்போவே சொல்வார், நேருஜியோடைய பாலிசி என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஜனங்க அப்புறமா தான் பார்க்குது. சில இடங்களில் நேருஜி அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு, அவருக்கு தான் எங்களுடைய ஓட்டு. அந்த மாதிரி சர்டன் பர்சன்ட் ஓட்டு அவருடைய முக கவர்ச்சிக்காக, அவருடைய பர்சனாலிட்டிக்கான விழுந்துருது அப்படின்னு சொல்வார் சிரித்து கொண்டே. அதே போல் இங்கே சர்டன் பர்சன்ட் ஓட்டு திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அவருடைய முகத்தை பார்த்து விழுந்துவிடும். அதாவது எம்ஜிஆர் அழகாக இருக்காரு, அவருக்கு தான் எங்களுடைய ஓட்டு. அந்த மாதிரி அவருடைய கொள்கைகள்லாம் 2ஆம் பட்சம் தான். அதுதான் அறிஞர் அண்ணா சொன்னார். ஒரு முறை எம்ஜிஆரிடம் தேர்தல் நிதி கேட்க சொல்கிறார். அப்போது எம்ஜிஆர் சொல்கிறார், ஒரு 10 லட்சம் ரூபாயை கொடுத்துட்றான்னா தேர்தல் நிதிக்காக அப்படிங்கிறாரு. அப்போ அறிஞர் என்ன சொல்கிறாரு, ராமச்சந்திரா, எனக்கு 10 லட்சம் வேண்டாம், நீ மேடைக்கு வா, 3 லட்சம் உன்னுடைய முகத்தை காட்டு, 30 லட்சம் ஓட்டு வாங்கிடுவா அப்படிங்கிறார். அதாவது அதே அறிஞர் என்ன ஒரு காலகட்டத்தில் சொன்னார், எம்ஜிஆர் அவர்கள் தான் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய முகவரி என்று கூட சொன்னார். அதேபோல் உலக அளவில் முக வசீகரத்திற்கென்று சர்டன் பர்சன்ட் ஓட்டு, சில குறிப்பிட்ட ஓட்டு சதவீதம் விழுந்தது என்றால் அமெரிக்க ஜனாதிபதி ஜான் கென்னடி அவர்களுக்குத்தான். அப்பேற்பட்ட ஒரு வசீகரமான முகத்துக்கு சொந்தமானவர். இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், அரசியலில் பொதுவாக முக்கியமான ஒரு பங்கை முக வசீகரமும் எடுத்துக்கொள்கிறது. சில தலைவர்கள் தங்களுடைய முகத்தை வைத்து சர்டன் பர்சன்ட் ஓட்டு வாங்கி விடுகிறார்கள் எங்களுக்காகத்தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதனால் வரைக்கும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். மீண்டும் உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.